அன்பார்ந்த நேயர்களுக்கு சரத்குமார் தன்னுடைய சமத்துவ மக்கள் கட்சியை க்ளோஸ் பண்ணிவிட்டு பாஜகவில் ஐக்கியமாயிட்டார். ஐக்கியமானதோடு மட்டும் இல்லாமல் அவர் நான் கட்சியை மட்டும் பாஜகவில் இணைக்கலை, என் குடும்பமும் இனிமேல் மோடி குடும்பம் அப்படின்ட்டு அவர் தன்னுடைய ஃபேஸ்புக்கில் மோடியின் குடும்பமாகவே அவர் சரத்குமார் அறிவிச்சிருக்கிறாரு. சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவோட இணைத்த சரத்குமாரை உடனடியாக தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் பெயரையும் மாற்றியிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்த லிஸ்ட்டை படுத்தா நிறைய நடிகர்கள் வந்தாலும் ஜெயித்தவங்க எம்ஜிஆர், விஜயகாந்த் போன்ற இரு நபர்கள் மட்டும்தான். பிரபல நடிகராக இருந்த சிவாஜி கணேசன்லேருந்து பலரும் அரசியலுக்கு வெற்றி பெற முடியலைங்கிற சரித்திரம் நமக்கு தெரியும். இப்படி இருக்கிற நிலையில் அரசியல் கட்சியை தொடங்கினதுக்கு முன்பாகவே சரத்குமார் திமுகவோட சார்ந்து தான் இருந்தார். பிறகு ஏனோ தெரியலை, திடீர்னு அவர் அதிமுகவில் இணைஞ்சு அதிமுக சார்பில் பல பொதுக்கூட்டங்களை நடத்தினார். அதிமுகவில் இருந்து 2007ஆம் ஆண்டு விலகிய அவர் அதுக்கு பிறகு தான் தனியாக சமத்துவ மக்கள் கட்சிங்கிறத தொடங்கியிருக்காரு. 17 ஆண்டுகளாக தமிழக அரசியலில் இருந்த சரத்குமார் அவர்கள் சமத்துவ மக்கள் கட்சியுடைய பயணத்தை இன்றைக்கி அவராகவே க்ளோஸ் பண்ணியிருக்காரு. இப்படி அந்த பயணத்தை முடிவு பண்ண அவர் அந்த கட்சியை கொண்டு போய் பாஜகவில் இணைச்சிட்டேன், அது என்னுடைய சொந்த ஒரு யோசனை முடிவு, இதை கட்சி தொண்டர்கள் ஏற்றுக்குருவாங்க அப்படின்ட்டு அறிக்கை கொடுத்த அடுத்த நிமிஷமே அதே இடத்துல ஒரு தொண்டர் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி கத்துறாரு, இது நீ செஞ்சது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி. அந்த சரத்குமார் கட்சியை சேர்ந்த அந்த தொண்டரை பாஜக நிர்வாகம்லாம் அடிக்காத குறையாக வெளியே போன்னு சொல்லி அவரை வெளியே தள்ளுறாங்க. தனக்காக உழைத்த ஒரு தொண்டனை இப்படி அவமானப்படுத்தி வெளியே தள்ளுறத தடுக்கக்கூட முடியாத சரத்குமார் நம்ம தான் பாஜகவாக போயிட்டோமே, இனிமேல் நமக்கு எந்த தொண்டன் தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரோ அப்படின்னு பலரும் விமர்சனமாக பேசினாங்க. இதற்கிடையில் சமத்துவ மக்கள் கட்சியை இவர் மாற்றினதுக்கு ஒரு காரணம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் இணையத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தன்னை மோடியின் குடும்பமாகவே மாற்றி அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. சரத்குமார் அவருடைய எக்ஸ் பக்கத்தில் ஆர் சரத்குமார் அப்படின்னு மட்டுமே ஏற்கனவே கொடுத்துருந்தார். இப்போ அவர் பாஜகவில் இணைந்துள்ள போது மற்ற பாஜக தலைவர்களை போல் ஆர் சரத்குமாருங்கிறதோட மோடியின் குடும்பங்கிறதையும் சேர்த்து அந்த எக்ஸ் பக்கத்தில் சொல்லியிருக்காரு. இப்படி பெயர் மாற்றம் செஞ்சுருக்கிறதுனால இது வலைத்தளங்களையும் ட்ரெண்டிங் ஆகி வருது. நெட்டிசன்களும் பலரும் இதை வறுத்து எடுக்கிறாங்க, பல கருத்துக்களையும் சொல்கிறாங்க. அது சரி, பாஜகவினர் எதற்காக இப்படி மோடியின் குடும்பம் அப்படின்னு தங்கள் பெயருக்கு பின்னால் சேர்த்துருக்காங்க தெரியுமா அப்படிங்கிற பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் வருது. பீகாரில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியில் லாலு பிரசாத் யாதவ் ஒரு கருத்தை வெளியிட்டார். குடும்ப ஆட்சி, மோடி எதிர்க்கட்சிகளை பார்த்து பேசி வர்றாரு, மோடிக்கு தான் குழந்தைகளோ குடும்பமே இல்லையே, அதை போகிற இடம்லாம் ஏன் சொல்லி புலம்புறாரு அப்படிங்கிற மாதிரி லாலு பேசின ஒன்று தான். பல குடும்பங்கள் அரசியல் இருந்தால் அது குடும்ப ஆட்சியா, உங்களுக்கு குடும்பம் இல்லை என்றால் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு லாலு பேசியிருந்தார். அவரது பேச்சுக்கு பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததுனால தான் பாஜக நிர்வாகிகள் ரொம்ப பேர் பலரும் என்ன பண்ணிட்டாங்க, மோடியின் குடும்பம் என்பதை தங்கள் சமூக வலைத்தள பக்கங்களில் சேர்த்து கொண்டாங்க. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பேரை போட்டு பக்கத்தில் மோடி குடும்பம் அப்படின்னு போட்டுக்கிட்டாங்க. பாஜகவோட ஐக்கியமான சரத்குமாரும் அதைத்தான் இப்போவும் செஞ்சுருக்காரு. 2007ஆம் ஆண்டு முதல் சமத்துவ மக்கள் கட்சி நடத்தி வந்த அவர் தேர்தல் சமயங்களில் தான் தனித்து போட்டின்னு அறிவிப்பார், அப்புறம் கடைசியில் கூட்டணி அமைச்சு அறிவிப்பார். பெரும்பாலும் அவர் போட்டியிட்டது அதிமுக கூட்டணியில் தான், அதுவும் இரட்டை இலை சின்னத்தில் தான். சமத்துவ மக்கள் கட்சிங்கிற ஒரு கட்சி
ஆரம்பத்திலிருந்து கடைசி 2024 வரைக்கும் தனியாக ஒரு சின்னத்தையோ அல்லது அந்த கட்சியுடைய தலைமையிலேயோ ஒரு தேர்தலை சந்தித்ததோ வெற்றி பெற்றதோ கிடையாது. ஒரே ஒரு முறை மட்டும் அதிமுக சார்பால் வெற்றி பெற்றாருங்கிறது தான் குறிப்பு. ஆக அரசியலில் தன்னால் ஜெயிக்க முடியாது, தனக்கு அந்த அரசியல் நிலைக்கு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லைங்கிறத உணர்ந்த சரத்குமார் வேறு ஏதாவது ஒரு நல்ல இயக்கத்துக்கு போயிருந்தால் முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பாஜகவில் போய் சேர்ந்துருக்கிறதுனால அவராகவே தன் கட்சியை இல்லைன்னு அழிச்சிட்டாலும் இவருக்கு இருக்கிற ஒரு சின்ன சின்ன புகழை கூட இந்த பாஜக அழிச்சிரும். ஆக சரத்குமார் அவர்களுக்கு இனிமேல் அரசியல் வாழ்வே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவரை சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் பலரும் புலம்புறதா சில நடுநிலையாளர்கள் சொல்கிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சரத்குமார் செய்தது சரியா? 17 வருஷமாக தன்னோட பணியாற்றிய கட்சி தொண்டர்களை மதிக்காமல், அவருடைய ஆலோசனையை கேட்காம ஒரு 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 சர்வாதிகாரமான முறையில் தந்த கட்சியை பாஜகவில் இணைத்ததுனால கட்சி தொண்டர்களுக்கோ பொதுமக்களுக்கோ எந்த பலனும் இல்லை, சரத்குமாருக்கும் எந்த பலனும் வரப்போகிறது இல்லை அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இந்த கருத்து பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.